கட்சிக்கு நாங்க வந்தாங்க உங்களுக்கு உடனடியாக ஆட்டோமீட்டர் கட்டணம் நிர்ணயம் செய்து தருவோம் சொன்னாங்க. அவங்க தேர்தல் அறிக்கையில 155 தேர்தல் அறிக்கையில மானியம் தருவாங்க. எங்களுக்கு மானியத்தை கொடுக்கறத விட்டுட்டு பைக்குக்கு மானியம் கொடுக்குறாங்க, மகளிருக்கு மானியம் கொடுக்குறாங்க. இந்த விடியல் அரசு இலக்கு ஒண்ணுமே செய்யல. 5 ஆண்டு முடிஞ்சு போச்சு. ஓட்டுநருக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை, விவசாயத்துக்கு பேசுறாங்க, வணிகத்துக்கு எல்லாத்துக்கும் பேசுறாங்க. எங்களுக்காக எந்த கோரிக்கையா இந்த விடியல் அரசு ஓட்டுநருக்காக என்ன செய்யுது? ஒண்ணுமே செய்யல. என்ன கேட்கிறோம்? ஆட்டோமீட்டர் கட்டணத்தை உயர்த்துக்கணும். 4 கமிட்டி உதயகுமார் தலைமையில கேட்க நடந்தது. அங்க ஏழகத்துல நடந்தது. இந்த புது கமிஷன் இங்க நடந்தது. எங்க நடந்தாலும் எங்கேயுமே இந்த ஆட்டோமீட்டர் கட்டணத்தை உயர்த்தப்படதா இல்ல. ஹோம் செக்ரட்டரி கையெழுத்து போடல. ஹோம் செக்ரட்டரி கையெழுத்து எப்பதான் போடுவாரு? ஆட்சி முடிஞ்ச பிறகு போடுவாரா? இத்தனை ஆட்டோ ஓட்டுநரோட வாழ்வாதாரம், இத்தனை ஓட்டுநரோட ஓட்டு உங்களுக்கு வேணாமா? தேவையில்லையா? எனக்கு ஆட்டோமீட்டர் கட்டணம் நிர்ணயம் செய்யும் இருந்தா நாங்களே ஓட்டு சேகரிச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு ஆட்டோமீட்டர் கட்டணத்தை நிர்ணயம் செய்யல. அதே மாதிரி சீட் பெர்மிட் இத்தனை வாட்டி கமிட்டி கூட்டப்பட்டோம். பக்கத்து மாநிலம் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலத்துல 19+1, 20+1 சீட் பெர்மிட் கொடுக்குறாங்க. நம்ம தமிழக அரசு இதுவரை அந்த சீட் பெர்மிட்டோட கமிட்டியை கூட கூட்டல. நாங்க கொடுக்கக்கூடிய கோரிக்கை கூட ஒண்ணுமே செய்யல, எதுவுமே செய்யல. அதே மாதிரி ஓன் போர்டு வண்டி உங்களுக்கே தெரியும். இதே பத்திரிகையாளர் தான் வந்து நாங்க ஒரு தீபாவளி டைம்ல புடிச்சு கொடுத்தோம். ஏகப்பட்ட வண்டி எல்லாமே பாத்தீங்கன்னா ரீல்ஸ் போடுறாங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்ல ரீல்ஸ் போட்டு அதுல வாடகை ஒரு நாளைக்கு 500 ரூபாய், 600 ரூபாய் ஸ்பெஷல் ஆஃபர். அப்புறம் ஏன் போக்குவரத்து துறை வந்து நஷ்டத்துல போவாது? எதுக்கு போக்குவரத்து நஷ்டத்துக்கு போவாது? மற்ற மாநிலத்துல வண்டிங்க ஓடுதுங்க. மற்ற மாநிலத்துல அங்க டேக்ஸ் கம்மியா இருக்குன்னு பாண்டிச்சேரியில ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பாண்டிச்சேரி வண்டி இங்க ஓடுது, ஆந்திராவில ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஆந்திரா வண்டி இங்க ஓடுது. அப்புறம் எப்படி போக்குவரத்து நஷ்டம் இல்லாம என்ன இருக்கும்? எவ்வளவு வண்டி போன் போட வண்டியா ஓடுது. நஷ்டம் ஏற்பட்ட உடனே எங்களுக்கு வந்து VLDD சர்டிபிகேட், GPS 1ஆம் தேதியில இருந்து ரிஜிஸ்டர் பண்ற வண்டி எல்லாருக்கும் தெரியும். அந்த லிஸ்ட் பண்ண முடியும். சார் எங்களோட முக்கிய கோரிக்கை ஆட்டோமீட்டர் ஆட்டோமீட்டர் கட்டணம். அதே மாதிரி ரீல்ஸ் ஓன் போர்டு ரீல்ஸ் போடுறவங்க நடவடிக்கை எடுக்கணும். அந்த GPS டிவைஸ் வந்து எங்களுக்கு தேவையில்லை. 1000 ரூபாய் 2000 விற்கிற டிவைஸ் 1000 ரூபாய் விற்கிற 2000 விற்கிற டிவைஸ் வந்து 5000 ரூபாய் 16000 ஒரு வண்டிக்கு போடுறாங்க. 1 நாள்ல அது நடைமுறைப்படுத்தா போக்குவரத்து சொல்லியிருக்கு. அது நடைமுறைப்படுத்தினா மீண்டும் தொடர் போராட்டமா இருக்கும். அது மாதிரி சீட் பெர்மிட் அதிகப்படுத்தணும். 19+1, 20+1 இதே மாதிரி மற்ற மாநிலங்கள் இருக்கணும். அடுத்தது ஓட்டு நிறுவனம் பேசஞ்சர் ஏற்ற ஆட்டோல லோடு ஏற்ற சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. அப்படி கட்டாயப்படுத்தி அவங்களை வந்து லோடு ஏற்ற சொல்றாங்க. அதுல விபத்து ஏற்படுது. இது தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் R. வெற்றிவேல்.